உதாரணத்துக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம வந்து பண்ணும்போது ஒரே சைஸஸ் தான் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த சைஸஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம கொடுத்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரே டைமில் அங்கே என்ன டிஃபால்ட்டாகவே அந்த கிராப் டூலில் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி செட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டேன். இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் நார்மலாக இது கிராப் பண்ணலை, அப்படியே இருக்குது. இதை வந்து நம்ம அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்குள்ள சைஸஸாக நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக இந்த சைஸை வந்து செட் பண்ண போகிறோம். எங்கன்னா மேலே கிராப் டூலை செலக்ட் பண்ணோன்னே மேலே ஆப்ஷன் பாரில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் தான் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் அந்த சைஸஸை. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு உள்ள சைஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்து வந்து நமக்கு வந்து 1.5 inches வரும். ஹைட்டு வந்து 2 inches வரும். ரெசல்யூஷன் வந்து நம்ம வந்து 300 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். இதை தான் வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே போய் இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன் பாரில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு வித்து இன்ட்டு ஹைட்டு இன்ட்டு ரெசல்யூஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வித்து கொடுக்க போகிறோம். வித்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு 1.5 inches நம்ம கொடுப்போம். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 inches நம்ம வந்து கொடுப்போம். ரெசல்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து 300ங்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு அது அப்ளை ஆகிடும். அவ்வளோதான். என்ட்ரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போது வித்து வந்து 1.5, ஹைட்டு வந்து 2 inches, ரெசல்யூஷன் வந்து 300. இப்போது வியூ மெனுவில் போயிட்டு பிரிண்ட் சைஸ்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுடைய ஒரிஜினல் சைஸஸ் வந்து உங்களுக்கு இப்போது தெரியுது. ஸோ இது வந்து ஒரு உதாரணத்திற்காக நான் இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம நேராக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது தான் நல்லதே தவிர, இந்த மாதிரி கிராஸாக பார்க்குற உள்ள ஃபோட்டோவெல்லாம் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு வைக்க மாட்டோம். நம்ம நேராக பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபோட்டோவை ஏதாவது எடுத்து வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு வேணுங்கிற சைஸஸ் எல்லாமே இந்த கிராப் டூலில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். பர்டிகுலராக இந்த சைஸஸ் தான், அதாவது ஒரு குறிப்பிட்ட சைஸஸை வந்து நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, தினமும் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த சைஸஸை வந்து டிஃபால்ட்டாக இங்கேயே நம்ம மேலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைப்படுற நேரத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் போய்ட்டு இங்கே சைஸஸை போய்ட்டு நீங்கள் போய் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த டுடோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு டுடோரியலில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.